இன்னைக்கு நாம பார்க்க போற கதை சோதனையை வென்று விடலாம். கதைக்குள்ள போலாமா? ஒரு ஊர்ல சலவை தொழிலாளி ஒருவர் இருந்தாரு. அவர்கிட்ட வயதான கழுதை ஒன்று இருந்துச்சு. அதற்கு வயதாகி போனதால பொதி சுமக்க சிரமப்பட்டுச்சு, நடக்கவும் சிரமப்பட்டுச்சு. ஒரு நாள் தொழிலாளி தன் கழுதையோட சென்று கொண்டிருந்த போது கழுதை வழியில இருந்த பாலடைஞ்ச கிணத்துக்குள்ள விழுந்துடுச்சு. எப்படியாவது அந்த கழுதையை தொலைத்து விடணும் அப்படின்னு நினைத்திருந்த தொழிலாளி இதுதான் சமயம்னு நினைச்சாரு. கழுதைய மேலே தூக்கி விடாம அப்படியே கிணத்துல புதைச்சு விடலாம் அப்படின்னும் அருகில் இருந்தவர்களை கூப்பிட்டுருக்காரு. கழுதை அப்படியே புதைந்து போகட்டும் அப்படின்னு எல்லோருமா சேர்ந்து மண்வெட்டியை கொண்டு வந்து அருகில் இருந்த மண்ணை வெட்டி கிணத்துக்குள்ள தள்ளினாங்க. ஆரம்பத்துல தன் மீது விழும் மண்ணை கண்டு திகைத்து போன கழுதை பின்பு சுதாரித்தும் கொண்டது. தனக்கு நேரும் துன்பத்தை எண்ணி வருந்து கொண்டிருந்தால் பயனில்லை, ஏதாவது செய்து தப்பிக்க வேண்டும் என நினைத்தது. தன் மீது விழும் மண்ணை உடம்பை சிலிர்த்து உதறியபடியே கொஞ்சம் கொஞ்சமாக அடியெடுத்து வைத்து வெளியே வர முயற்சித்தது. மேலே இருந்தவர்கள் மண்ணை வெட்டி போட்டுக்கொண்டே இருந்தனர். தப்பிக்க வேண்டும் என்ற குறிக்கோளே பிரதானமாக இருந்ததால் கழுதையும் வேகமாக மண்ணை உதறிவிட்டபடி மேலே ஏறி வந்துவிட்டது. தொழிலாளியும் கழுதையின் விடாமுயற்சியில் வியந்து மனமிறங்கி தன்னுடன் அழைத்து செல்ல முடிவு செய்தான். மனிதர்களாகிய நமக்கும் பல விதங்களில் பிரச்சனைகளும் துன்பங்களும் வந்து சேரலாம். அதையே நினைத்து உழன்று கொண்டிராமல் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு மீண்டும் வர முயற்சி செய்வதே புத்திசாலித்தனம்.